இன்னும் கொஞ்ச நேரத்துல காவியான்னு போய் சொல்லி நம்ம கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்காளே, அந்த பொம்மைக்கு இப்போ போன் வரும். அப்படி போன் வந்து அவ பதட்டமா இங்க இருந்து கிளம்பி போனான்னா அவ கண்டிப்பா பொம்மி தான். இருடா, பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். காவ்யா, சொல்லுங்க மேம். என்ன நீ சொதப்பிக்கிட்டு இருக்க? எதுக்காக உன்னை வர வச்ச? எப்படியாவது பேசி கீசி லாக்கர் சாவிய வாங்கி கொடுப்பேன்னு பார்த்தா இவங்களும் கரீனால அது இதுன்னு சொன்னதுக்காக நீயும் வாங்காம இருக்க. பெருசா ஏதாவது ஒரு திட்டம் போட்டு முதல்ல சாவி வாங்குற வழிய பாரு. இல்ல மேம், கரீனாலு இன்னைக்கு கொடுக்க வேண்டான்னு அவங்களா முடிவெடுக்கும் போது சாவிய கொடுங்கன்னு கேட்டா நல்லா இருக்குமா? அப்புறம் சந்தேகம் வந்துருச்சுன்னா? இங்க பாரு, சந்தேகம் வராத அளவுக்கு ஏதாவது பண்ண. இதெல்லாம் உனக்கு சொல்லி தரணுமா? ஓகே மேடம், நான் ட்ரை பண்றேன். சரியா? ஹலோ அக்கா, நான் கோபி பேசுறேன்க்கா. ஐயோ டேய், இந்த நம்பருக்கு எதுக்குடா கூப்பிட்ட? அந்த நம்பர் தான் உன்கிட்ட இல்லையேக்கா, இதத்தானே வச்சிருக்க, அதான் இதுக்கு கூப்பிட்டேன். சரிடா, என்ன விஷயம்னு சொல்லு. அக்கா, அம்மாக்கு அடிபட்டுருச்சுக்கா. அடிபட்டுருச்சா? என்னாச்சு? அடிபட்டுருச்சா? யாரு கண்ணி? அது தெரிஞ்சவங்களுக்கு அடிபட்டுருச்சா? டேய், என்னாச்சுடா? ஏய் பொம்மி, எங்களுக்கே கடுக்கா கொடுத்துட்டு ஓடுறியா? காவியாங்கிற பொம்மி, இன்னைக்கு உன்னை பிடிச்சு உன் முகத்திரைய கிழிச்சு உன்னை காலி பண்ணாம விட மாட்டேன். எத்தனை நாள் இப்படியெல்லாம் எங்க எல்லாரையும் நடிச்சு முட்டாளாக்கியிருக்க. உன்னை விட மாட்டேன்டே. இத்தனை நாளா நான் திருப்பி சொன்னேன். நீங்க யாராவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனா இப்ப கண்ணுக்கு எதிரில பாத்தீங்கல்ல, அந்த பொம்மியும் தாத்தாவும் சேர்ந்துகிட்டு மா இந்த மொத்த வீட மட்டும் இல்லம்மா நம்மளையும் ஏமாத்திருக்காங்க. மனு சொன்னப்ப கவனிக்காம விட்டது நம்ம தப்புதான். ஆனா பொம்மைக்கு இப்ப நம்மள பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. இப்ப என்னத்த பண்றது? கொஞ்சம் கூட சந்தேகம் வராதபடி அந்த பொம்மி கதைய மொத்தமா முடிக்கணும். நமக்கு மட்டும்தான் இப்போதைக்கு அவ கேம் ஆடுறது தெரியும். ஆனா நமக்கும் தெரியுங்கிற விஷயம் பொம்மிக்கு துளி கூட தெரியாது. நீங்க சொன்னது கரெக்ட் தான். அவசரப்பட்டு அவளை நாம ஏதாவது பண்ணிட்டோம்னா தேவையில்லாம அந்த பழி நம்ம மேலதான் வந்து விழும். அப்படியே அவளை ஏதாவது பண்ணிட்டா கூட மொத்த பழியும் சித்தார்த் மேல விழுற மாதிரி பண்ணிடணுமா? அத நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலை விடுங்க. அவளை நம்ம முடிச்சுட்டா அவ பின்னாடி யாரு இருக்கான்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அதான் அந்த பெருசு கூடவே இருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சே. அதனாலதான் அந்த சாவி குத்த நம்ம கைக்கு வராம பண்ணிட்டாங்க. அவ நம்மள பத்தி தாத்தா கிட்ட ஏதாவது சொல்லியிருந்தா என்னத்த பண்றது? அப்புறம் பொம்மைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாம தான் அதை பண்ணோன்னு தாத்தாக்கு சந்தேகம் வந்துடாதா? தமன்னா,
அதுக்கு தான் நான் சூப்பர் ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். பொம்மி சாகணும், ஆனா நாம மாட்டிக்காம இருக்கணும்னா அவளுக்கு ஆக்சிடென்ட் பண்ணி அவ தானா இறந்த மாதிரி காமிக்கணும். அப்படியும் அதை மீறி யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வைங்க, பழி சித்தார்த் மேலதான் விழும். அப்படிதான் பண்ணணும். அந்த சித்தார்த் நம்மள எவ்வளவு அசிங்கப்படுத்திருப்பான். அவன் ஒரு பக்கம் அசிங்கப்படுத்தினா, எங்கேயோ ஒரு கிராமத்துல அதிரசம் வித்துட்டு இருந்த ஒருத்தி நம்மள எல்லாம் ஏமாத்திருக்காமா. அது நினைக்க நினைக்க எனக்கு அப்படியே வயிற்றுச்சலா இருக்குமா. ஏய் மனு, பொறுமையாரு. அப்பதான் புத்தி பக்காவா வேலை செய்யும். கெட்டது பண்றதுக்கு தான் பொறுமை ரொம்ப அவசியம். எக்ஸ்கியூஸ் மீ. உள்ள வாங்க கவியா. என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? ரூமே சைலண்டா இருக்கு. ஒண்ணு இல்ல கவியா, நீ கதவை தட்டி எக்ஸ்கியூஸ் கேட்டு வந்த பாரு, அந்த அழகுல மயங்கி நின்னுட்டோம். என்ன ஒரு ப்ரொனன்சியேஷன், என்ன ஒரு ஸ்டைலு. அப்பப்பா. ஏதோ லாக்கர் சாவியை எடுத்து கொடுக்கணும்னு சொன்னீங்களே மேடம். சொன்னேன், ஆனா இப்ப வேண்டாம். அதை விட பெரிய பிளான் ஒண்ணு நான் போட்டு வச்சிருக்கேன். ஓ, என்ன பிளான் மேடம்? என்ன நீ ரொம்ப ஆர்வமா இருக்க? உனக்கும் அந்த பிளானுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல, அதுல நான் ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு கேக்குறேன். ஓ ஆமாமா, நீ பண்ண வேண்டியது நிறையவே இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி இன்னியோட இந்த பொம்மி விஷத்தை கலைச்சிட்டு இந்த வீட்ல இருந்து வெளியில போயிட்டு மறுபடியும் காவியாவா இந்த வீட்டுக்குள்ள வா. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும், எப்படி எப்படி யார் யார்கிட்ட மூவ் பண்ணணும், எல்லா விஷயத்தையும் சொல்றேன். புரியுதா? யா, ஓகே மேடம். சரி, நீ கிளம்ப. ஓகே. ஒரு நிமிஷமா, நீ மாமா அத்தை கிட்ட என்ன சொல்லிட்டு கிளம்ப போற? அதெல்லாம் எனக்கு அத்துப்படி மேடம். I'll take care. கலக்கு கலக்கு கலக்கு. மத்தவங்களை ஏமாத்துறதுக்கு உனக்கு சொல்லியா தரணும்? வாட்? என்ன? இல்ல இல்ல, நீ காவியாவா நடிச்சு ஏமாத்துறல்ல, அத சொன்ன. ஓ ஓகே, சரி நான் வரேன். சரி, போயிட்டு வா. ஏதோ பெரிய பிளான் போடுறாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தாத்தா கிட்ட சொல்லிடணும். மனோ, அவ என்ன சொல்லிட்டு கிளம்புறான்னு போய் பார்க்கணும். வா. மேடம், எதுக்காக இப்ப வீட்டுக்கு வந்திருக்கீங்க? நான் கூட யாரோ வந்திருக்காங்கன்னு சொன்னதும் இந்த அட்ரஸ் யாருக்கு தெரியும்னு பார்க்க வந்தா நீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. இல்லங்க, நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். கொஞ்சம் அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது. என்ன இவங்க ஏதோ நடிக்கலாம் கூப்பிடுறாங்க, அதனால பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா? சேச்சே, அப்படிலாம் இல்லங்க. ஒரு இடத்துல கடன் வாங்கியிருந்தேன். அவங்க கேட்டு நெருக்குறாங்க. போலீஸ் கிட்ட சொல்லி தூக்கி உள்ள வச்சிருவேன்லாம் மிரட்டுறாங்க. இங்க பாருங்க, நான் இங்க வந்து நடிச்சதோட உங்க வேலை முடிஞ்சு போச்சு. இப்படி எல்லாம் இங்க வந்து தொல்லை பண்றது எனக்கு பிடிக்காது. உங்களை அனுப்புனாரே மிஸ்டர் ரஹீம், அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். இல்லங்க, ரொம்ப அர்ஜென்ட். அதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்க எடுக்கலேன்னு தான் நேர்லயே வந்தேன். அதை தவிர வேற எந்த உள்நோக்கமும் இல்ல. ஃபர்தரா எப்பயாவது நடிக்க கூப்பிட்டாலும் நான் வந்துடுறேங்க. அட்வான்ஸா ஒரு 5000 மட்டும் எப்பயாவது கொடுங்களேன் ப்ளீஸ்ங்க. சரி சரி, பெரியவர் வரட்டும். அவர் வந்ததும் உங்களுக்கு அனுப்ப சொல்றேன். இப்போ கிளம்புங்க. மேடம், தப்பா நினைச்சுக்க வேண்டாம். ஐயோ, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது. கிளம்புங்க. சரிங்க மேடம். காவியா, டாக்டர் சுரேந்தர் வந்துட்டு போறாரு போல இருக்கு. அது நான் இருக்கேன்னு தெரிஞ்சதும் பார்க்கலான்னு வந்தாரா. அவருக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட்டுக்கு ஹோம் நர்ஸ் பாத்துக்க வேணுமா, அது சம்பந்தமா பேசிட்டு போக வந்திருக்காரு. சரி, வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, ஓகே. மேடம், உள்ள வாமா.
என்ன மேடம் வர சொல்லிருந்தீங்க? பரவாயில்லையே, எந்த சிக்கலும் இல்லாம மறுபடியும் காவியாவா இந்த வீட்டுக்குள்ள அட்டெண்டன்ஸ் போட்டுட்டியே. யா அவங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வரல. சரி, உனக்கு அடுத்த வேலை ரெடி ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டோட வீட்ல அவங்க அம்மாவுக்கு பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதா, அது கூடவே ஒரு நர்சிங் அசிஸ்டன்ட் வேணும்னு கேட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ வருவேன்னு சொல்லிருக்கேன். அதனால நீ போய் கூட மாட அவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு பார்த்து கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு வரியா? அதுக்கும் நம்ம பிளானுக்கும் என்ன மேடம் சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. நீ முதல்ல போயிட்டு வா, அதுக்கப்புறம் நான் என்னன்னு சொல்றேன். சரிங்க மேடம். மனோ, போனை போடு. பண்றேம்மா. சொல்லுங்க சார். அவ கிளம்பி வந்துட்டு இருக்கா. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன் சார். எதுவும் சொதப்பிடாம காரியத்தை கரெக்டா முடிக்கணும். கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் சார். மா, எல்லாம் ரெடியா இருக்குமா? சரி, அவ கிளம்பிட்டாளான்னு போய் பாப்போம். வாங்க வாங்கம்மா. மா, என்னன்னு தெரியல, அந்த டிரைவர் போனை வேற எடுக்கவே இல்ல. கொஞ்சம் இரேண்டா, பொறுமையாவே இருக்க மாட்டியா? இப்பதானே அடிச்சு தூக்கி இருப்பான். முதல்ல ஸ்பாட்ல இருந்து எஸ்கேப் ஆகி வேற எங்கேயாவது போய் தானே போன் பண்ண முடியும். அதுக்குள்ள ஏன் பறக்குற? சரியான அவசரம் கொடுக்க. சரி இரு, நான் எதுக்கும் அவன் நம்பருக்கு அடிச்சு பாக்குறேன். எவனாவது போன் எடுத்து அவ போய் சேர்ந்துட்டாங்கிற செய்தி சொல்றானு பாப்போம். மா, பாருங்கம்மா ப்ளீஸ்மா. நீங்களும் கேளுங்க. இந்த மேடம் கூப்பிடுறாங்கன்னு சொன்னா இவர் வேற இன்னும் டென்ஷன் ஆவாரு. இருங்க சிட், ஒரு போன் பேசிட்டு வந்துடுறேன். எதுக்காக உனக்கு கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சிருக்கா? இன்னொன்னு சொல்லணும், நான் வர வழியில லாரி என்ன இடிக்கிற மாதிரி வந்துருச்சு மேடம். நல்ல வேலையா சித்தார்த் சார் என்ன பார்த்து சேவ் பண்ணிட்டாரு. வண்டியில ஏதோ ஃபால்ட்டா, நான் வீட்டுக்கு வந்துருவேன் மேடம். தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் கன்சர்ன். மா, பரவாயில்லமா, இருக்கட்டும். நீ முதல்ல பார்த்து ஜாகிரதையா வீட்டுக்கு வா. என்னத்த தப்பிச்சிட்டா? ஒரு வேலை கூட இவங்க உருப்படியா செய்ய மாட்டாங்க. அதுக்குள்ள அந்த சித்தார்த் போய் இவளை காப்பாத்திட்டான். ஒருவேளை சித்தார்த்துக்கு இந்த பிளான்லாம் தெரிஞ்சிருக்குமோ? சச்சே, அதுக்கு வாய்ப்பே இல்ல. கிழவடும் பொம்மியும் சேர்ந்துதான் ஏதோ வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் பொம்மின்னு உருகிட்டு போய் அவகிட்ட பேசியிருப்பான். அவனும் அவளை காவியான் தான் நம்பிக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம மத்தவங்க எதிரில இவள காவியாவா நடிக்க வச்சு வேடிக்கை பார்க்க வேண்டிய அவசியமும் அவனுக்கு இல்லையே. பெருசும் பொம்மியும் சேர்ந்துதான் ஏதோ பிளான் பண்ணுதுங்க. இந்த டைம் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த தடவை மிஸ்ஸே ஆகாது. என்கிட்டயே விட்டு போடுறாரா? என்ன திங்கிங்? என்னதான் நான் அந்த பொம்மையை தேடி போனாலும் அவ என்ன சுத்தமா கண்டுக்கவே மாட்டேங்கிறா. நீங்களா பாருங்களேன், எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிறீங்கன்னு. நல்லா படிச்சிருக்கீங்க, அதுவும் இந்த இங்கிலீஷ சும்மா அல்டிமேட்டா பேசுறீங்க. அதுவும் இல்லாம எல்லார்கிட்டயும் எப்படி நடந்துக்கணுங்கிற பிஹேவியர் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அப்புறம் உங்களோட கலர் சென்ஸ், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், காமன் சென்ஸ், இது எல்லாமே வெரி வெரி நைஸ். எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணா பார்த்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஒரு யோசனை வந்துருச்சுங்க. என்ன நீங்க ஆல் ஆஃப் a sudden இப்படி மாறிட்டீங்க? நான் வேணும்லாம் மாறலீங்க. அந்த பொம்மி இருக்கால, பொம்மி, அவளோட பிஹேவியர் தான் இப்படி எல்லாம் மாத்த வச்சிருச்சு. சரி பாப்போம்.
காவியா, அந்த டாக்டர் சுரேந்தர் இருக்காருல்ல, இன்னும் நீங்க உங்க சைடுல இருந்து அவருக்கு எதுவும் கன்ஃபார்ம் பண்ணல? சேச்சே, அவர்தான் சும்மா என் பின்னாடி தெரிஞ்சிட்டு இருக்காரு. நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. So you are a eligible spinster. அப்படிதானே? ஆனா இப்போதைக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? அது just like that கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, நான் பாட்டிய பார்க்கணும், நான் வரேன். ஓகே, நீங்க பாருங்க. நான் பொம்மைய வேண்டான்னு முடிவெடுத்திருக்கேன்னு சொன்னதும் உன் முகத்துல அப்படி என்ன குழப்பம் காவியா? உனக்கு மட்டும்தான் நடிக்க தெரியுமா? எனக்கும் நடிக்க தெரியும்ல. என்ன இன்னும் ஆளை காணோம், வராளான்னு பாப்போம். வரா 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 வரா. ஓ காவியா, வந்துட்டீங்களா? இன்ஃபேக்ட் நீங்க வந்தது கூட நான் பார்க்கவே இல்ல. சட்டுன்னு ஹோல் ரூம் அப்படியே பிரைட்டான மாதிரி இருந்தது. என்னடான்னு திரும்பி பார்த்தா நீங்க வந்து நிக்கிறீங்க. என்ன இப்படி எல்லாம் பேசுறாரு? என்ன இன்னைக்கு ரொம்ப புகழ்றீங்க? ஏங்க, நான் ஒண்ணு பொய் சொல்லீங்க, எனக்கு உண்மையை பேசிதாங்க பழக்கம். அதாவது காவியா, சில பேருக்கு மட்டும்தான் நான் சொல்ற மாதிரி லக் அடிக்கும். என்ன லக்? இந்த பிரம்மா இருக்கார்ல, பிரம்மா அதாங்க கடவுள். அவரு தாங்க மனுஷங்களை படைக்கிறவரே. சில நேரத்துல சில பேரை படைச்சதுக்கு அப்புறம் நாமளா இவங்களை படைச்சோம், இவ்ளோ அழகா இருக்காங்களேன்னு அந்த பிரம்மனை எப்படி ஜர்க் ஆயிருவாருங்க. நீங்கெல்லாம் அந்த கேட்டகரிங்க. என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏங்க, இப்போ உண்மையதான் சொல்லுவேன், எப்போ உண்மையதான் சொல்லுவேன். முந்தினம் இருங்க, பாட்டாவே படிச்சு காமிக்கிறேன். இருங்க 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 இருங்க. என்னங்க, பாட்டு பிடிக்கலையா என்ன? காவியா, எனக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்குன்னு நினைக்கிறேங்க. அதுதான் என்ன இப்படி எல்லாம் செய்ய சொல்லுது. ஐயோ, நீங்க நர்ஸ் தானே? இந்த வியாதிக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் கொஞ்சம் பிசியோதெரபி எல்லாம் இருக்கு. அவங்களே அதையெல்லாம் முடிச்சிருட்டோம். பாட்டிக்கும் நல்ல உடம்பு தெரி நடக்க ஆரம்பிக்கட்டும். அது வரைக்கும் காவியாவே இருக்கட்டும், சரிங்களா? ஆஹா, ஏதோ ஒரு வில்லங்கத்தை கொண்டு வர போறான். இவன் என்ன இப்படி முழுங்குற மாதிரி பாக்குறான்? ஏய் சித்தார்த், சாப்பிடுப்பா. என்ன குழந்தை மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? தாத்தா, வேடிக்கை பார்க்கல தாத்தா, காவியாவை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடப்பாவி, நம்ம கிட்டயே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். ஆஹா, இப்ப பிரச்சனை பெருசா இருக்கு போல இருக்கே.
வாமா காவியா, இப்படி வந்து உட்காரு. தாத்தா, காவியா இங்கேயே உட்காரட்டும் தாத்தா. அடே எதுக்குப்பா? இங்க பாருங்க தாத்தா, அவங்க நர்ஸ் என்னையும் பாட்டியும் டேக் கேர் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. என் பக்கத்துலயே உட்காரட்டும். திடீர்னு என் காலில் இது அடிபட்டுருச்சுன்னா அவங்களே பாத்துப்பாங்கல்ல. நீங்க உட்காருங்க காவியா, வாங்க உட்காருங்க. ஐயோ மாட்டிக்குவோம் போல இருக்கே, இப்ப என்ன பண்றது? என்ன சார், எதுவும் சாப்பிடலையா? இட்லி பூரின்னு எல்லாமே ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்க. ஆனா நான் தான் நீங்க வரட்டுமேனு காத்துக்கிட்டு இருந்தேன் காவியா. சரி சரி சாப்பிடலாமா? யா. Today you look so great. அட பாவி. தேங்க்ஸ். பாத்தீங்களா? இத பாருப்பா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. என்ன தாத்தா, நான் சாப்பிடுறதா? இல்ல நீ பாட்டுக்கு காவியாவை அழகா இருக்க அது இதுன்னு புகழ்ந்துகிட்டு இருக்க. பொதுவாவே நர்ஸுங்கள சிஸ்டர் தான் கூப்பிடுவாங்க, தெரியும்ல? இல்லையே, நான் ஆரம்பத்துல இருந்து இவங்கள காவியா தானே கூப்பிட்டு இருக்கேன். ஆஹா, இவன் ஏதோ சொல்ல முயற்சி பண்றானே. தாத்தா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஷாஜகான் அந்த கடவுளா பார்த்து நமக்குள்ள ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த முடிச்ச 3 முடியா மாத்தணுங்கிறது தான் என்னோட ஆசை. சோ ஒன் செக். வேற சார், காவியா, ப்ளீஸ் காவியா, accept my love. உன் வேம்பு சார் எப்படி இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டியோ அதே மாதிரி முன்னாடி நான் இருக்கேன் பூமி. ப்ளீஸ் காவியா. ப்ளீஸ் தொந்தரவு பண்ணாதீங்க. என்ன இதெல்லாம்? முதல்ல எழுந்துறீங்க. சொல்லுங்க காவியா. என்ன நீங்க பாட்டுக்கு பேசிட்டே போறீங்க? பொம்மைய பத்தி நீங்க திங்க் பண்ணவே இல்லையா? பொம்மி என்னை பத்தி திங்க் பண்ணவே இல்ல. ஆனா நான் அவளை பத்தி திங்க் பண்ணலங்கிறத மட்டும் நீங்க கேக்குறீங்க. உங்க பிளான் மொத்தமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் பொம்மி காவியான்னு என்கிட்டயே போட்டு பாக்குறியா? இங்க பாருங்க காவியா, நாம 2 பேருமே நல்ல மூட்ல இருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்ப எதுக்கு நீங்க அந்த பொம்மையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு புது லைஃப ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கான நல்ல ஆரம்பமாக உங்களை மீட் பண்ணணும்னு நான் இங்க உங்களை வர சொன்னேன். என் லைஃப் மொத்தத்தையும் உங்களுக்காக கொடுக்க நான் ரெடி காவியா. I love you காவியா. Again and again I love you. ஒவ்வொரு தடவையும் நான் சொன்னப்ப எல்லாம் உங்க பேரனுக்காக நீங்க வக்காலத்து வாங்குனீங்க. இப்ப என்னடானா மூஞ்சி இருண்டு போயிருக்கீங்க. என்னம்மா சொல்ற? சித்தார்த் எப்படி இப்படி மாறி போனான்னு எனக்கு புரியவே இல்லையம்மா. சாரி எல்லாம் அனுப்பி ரோஸ்ல வச்சு ப்ரப்போஸ் பண்ணி பொம்மைய வேண்டாங்கிறானா? என்னால நம்பவே முடியலையம்மா.
இத நீங்க நம்பிதான் ஆகணும். அதுக்கு சாட்சியா நானே உங்க கண் முன்னாடி நின்னுட்டு இருக்கேன். சோ நீங்க நடத்த சொன்ன டிராமாவுக்கு இன்னைக்கே முற்றுப்புள்ளி வச்சிடலாம். இனிமே தயவு செஞ்சு அவருக்காக பறிஞ்சு பேசிக்கிட்டு என்ன தேடி வர வேண்டாம். எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிருப்பேன். ஆனா உங்களுக்கு அவரோட சுயரூபம் தெரியணுமே, அதுக்காக தான் வந்தேன். சரி சரி, நான் கிளம்புறேன் தாத்தா. இருமா ஒரு நிமிஷம். ஆமா, அங்க ஏதோ வெடி சத்தம் கேட்டதுன்னு சொன்னியே, என்னமா ஆச்சு? அது ஒண்ணும் இல்ல தாத்தா, ஏதோ லைட் வெடிச்சுது. வீட்ல ஏத்தி வச்ச விளக்க அணையாம பாத்துக்கணுமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ எனக்கு ஒரே ஒரு உதவி செய்தியாமா? சாவித்ரி உங்ககிட்ட வச்சு பேசினதெல்லாம் பாக்குறப்ப அவ ஏதோ பெரிய திட்டத்தோட காத்துட்டு இருக்கான்னு தோணுது. நீ அவங்களுக்கு சந்தேகம் வராத அளவுக்கு காவியாவா அவங்க கிட்ட பேசினாதான் என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் வெளியே கொண்டு வர முடியும். அதனால கொஞ்ச நாளைக்கு இங்கே இருந்துடேம்மா. தாத்தா என்ன தாத்தா? பிளீஸ்மா, சொன்னா கேளுமா. எனக்காக செய்ய மாட்டியா? இந்த மொத்த குடும்பத்தையும் நான் வேற இருக்கணும். இந்த குடும்பத்தோட மொத்த சந்தோஷமும் குழஞ்ச இந்த வீடை இழவ வீடா மாறணும். சரி தாத்தா, ஆனா அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். நீங்க என்ன தடுக்கவே கூடாது. சரிம்மா. அத நினைக்க நினைக்க எனக்கு ஆத்திரமா வருது. என் முன்னாடி எவ்வளவு நாடகம் ஆடினாரு, பொம்மி பொம்மின்னு எப்படி உருகுனாரு. அது அத்தனையும் நடிப்பு. சில நேரத்துல நானே அவர் நடிப்பு உண்மைன்னு நம்பி நாம தப்பு பண்ணிட்டோமோன்னு நினைச்சிட்டேன். அத்தனையும் நடிப்பு. இனிமேல் என் கவலை எல்லாம் அந்த ஆங்கிரி பேர்ட பத்தி இல்ல, இந்த லவபிள் பேர்ட பத்தி மட்டும்தான். ஏன் கவலையெல்லாம் அந்த பொம்மைய பத்தி மட்டும்தான். ஒரு பொண்ணு உங்களுக்காக ஊர்ல காத்துக்கிட்டு இருக்கா, நீங்க என்னடானா கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம நடந்துக்கிறீங்க. நிச்சயமா அவ எனக்காகலாம் காத்துக்கிட்டு உக்காரலீங்க. என்ன பார்த்தாலே அவ எரிஞ்சு எரிஞ்சு விழுவா. நான் அவளுக்கு சுத்தமா ஆகாதுங்க. இந்த வீட்டுக்கே வரமாட்டேன்னு புடிவாதம் புடிச்சு உக்காந்துக்கிட்டு இருக்கா. அவ நான் கட்டின தாலிய கழட்டி வச்சுட்டு இப்ப வரைக்கும் அவ கட்டிக்கலீங்க. இவ்வளவு பேசுறீங்கல்ல, நான் பொம்மி கிட்ட போய் காவியான ஒரு பொண்ணை விரும்புறேன்னு சொல்லி சம்மதம் வாங்கி காமிக்கிறேன், பாக்குறீங்களா? அதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. நீங்க என்ன பெரிய ஜோசியர் மாதிரி பேசுறீங்க? அப்போ ஒண்ணு பண்ணுவோம் வாங்க, நீங்களும் நானும் போய் பொம்மி கிட்ட நேரடியா பேசலாம். இப்பவே இந்த விஷயத்த அவகிட்ட சொல்லி நாம கேப்போம். அவ ஓகேன்னு சொன்னா உங்களுக்கு ஓகேவா? விளையாடுறீங்களா? நான் எங்கேயும் வர முடியாது. சரி இருங்க, அப்ப நான் போய் கேக்குறேன். அவ என்ன சொல்றாங்கறத வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன். நிச்சயமா அவ இந்த விஷயத்துக்கு சம்மதிப்பா. ஐயோ, இப்ப அவர் அங்க போனா நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அங்க போய் பொம்மி ஆவேஷம் போடணுமே. நான் என்ன பண்ணட்டும்? காவியா வாங்க, காவியா நீங்களும் வாங்க. நீங்க வந்து நேர்ல கேட்டதானே பொம்மியோட மனநிலை என்னன்னு உங்களுக்கும் புரியும். இவர் என்ன இன்னைக்கு வேற மாதிரி பேசுறாரு? சித்தார்த், அவ கோச்சுக்கு போறாடா. ஏன்டா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் அவ கோச்சுக்க மாட்டாதாதா. பொம்மைய பத்தி உங்களுக்கு தெரியாது. என்னதான் என் மேல வெளியே கோவப்பட்டாலும் உள்ளுக்குள்ள என் மேல அப்படி அன்பா இருப்பா. அவ ஒரு பலாப்பழம் மாதிரி. வெளியே எத்தனை முள்ளா இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்க சொல தித்திப்பா இருக்கும் தாத்தா. இன்னைக்கு என்னாச்சு தம்பிக்கு? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணதான் நான் இங்க வந்திருக்கேன். அதனால இப்ப நான் ஓப்பனா உடைச்சு பேசிடுறேன். இங்க பாருங்க ஆண்டி, தாத்தா நீங்களும் கேட்டுக்கோங்க. பொம்மி நீயும் கேளு, மல்லிகா நீயும் கேளு, கோபி வந்தானா அவனையும் கேட்டுக்க சொல்லுங்க. இங்க பாருங்க, பொம்மிக்காக தான் நான் இந்த ஊருக்குள்ளேயே தங்கி எல்லாத்தையும் பண்ணேன். இந்த ஊருக்காரனா மாறதுக்கு முயற்சியும் பண்ணேன். என்னால வாழ்க்கையில பண்ண முடியாதுன்னு நினைச்ச எல்லா விஷயங்களையும் பண்ணேன். ஆனா அதுக்கு பொம்மி கிட்ட இருந்து என்ன பதில் வந்துச்சு? ஒன்னும் வரல. ஏய், உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு, இங்க பாருங்க, இவ என்ன திரும்பி பார்க்க கூட இல்ல. அதனாலதான் இப்ப நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஐயோ, கதை மொத்தத்தையும் கொடுக்க போறான். நீங்களும் என்ன தப்பா நினைச்சுக்க வேண்டாம். நீங்க கூட அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்ப பாத்தீங்கல்ல, அதுக்கப்புறம் அந்த பொண்ண நான் கூட இந்த வீட்டுக்கு கூட்டு வந்தேன்ல, காவியான்னு பேரு. ஆண்டி,
அவ ரொம்ப மாடர்னான பொண்ணு. அவ அப்படி இங்கிலீஷ் பேசுவா. அவ ரொம்ப ஸ்டைலிஷான பொண்ணு. நம்ம வீட்ல இருக்க எல்லாருக்குமே காவியாவை தெரியும். அவளை பாட்டிக்கும் ரொம்பவே பிடிச்சு போச்சு. இன்ஃபேக்ட் தாத்தாவுக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. டேய் டேய் டேய். என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? சரி விடுங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த காவியாவை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். சூப்பர் ஆண்டி. தாத்தா பாத்துக்கோங்க, ஆண்டி என்ன பேசுறேன்னு யோசிச்சுதான் பேசுறியா? உன் பொண்ணு வாழ்க்கைய பத்தி உனக்கு கவலையே இல்லையா? அவர் அந்த நர்ஸ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போட்டோன்னு சொல்ற. உனக்கு அவ்வளவு பிரச்சனை இருந்தா என் கூட வந்து வாழ ஒத்துக்கணும்ல. அதெல்லாம் என்னால முடியாது. சரி, அப்போ ஒண்ணு பண்ணலாம். ஓகே, போலீஸ் சைட்லயும் எந்த பிரச்சனையும் வராம இருக்கும். மொத்த எல்லாருக்கும் இந்த ஏற்பாடு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன பண்றேன், 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். பொம்மி காவியா, காவியா பொம்மி. ஐயோ, என்ன ஒண்ணு 2 பொண்டாட்டிக்காரன்னு பேசுவாங்க. ஆனா அது கூட பெருசா தெரியாது. 2 மூஞ்சி ஒரே மாதிரி தானே இருக்கு. யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. என்ன வைஃப் மட்டும் 2ஆ இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு விளையாட்டா இருக்குல்ல? ஐயோ இல்ல பொம்மி, நான் விளையாட்டா பேசுறேன்னு மட்டும் நீ நினைச்சுக்காத. நான் ரொம்ப ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன். எனக்கு பொம்மியும் வேண்டும், காவியாவும் வேண்டும். உங்களுக்கு 2 பேருமே கிடைக்க மாட்டாங்க. நீங்க தனி மரம் தான். எப்பவுமே தனியா தான் நிக்க போறீங்க. இல்ல இல்ல, கிடைப்பாங்க. என் காதலோட ஆழம் என்னன்னு அந்த கடவுளுக்கே தெரியும். யா, அதனால கண்டிப்பா எனக்கு 2 பேரும் கிடைக்கதான் போறாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. கிடைக்க மாட்டாங்க மாட்டாங்க மாட்டாங்க. இதுக்கு மேல உங்ககிட்ட எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. நான் கிளம்புறேன். இல்லம்மா, அவசரப்படாத. போற எங்க போயிடுவ நீ? அப்படி ஃபாரின் போற மாதிரி கிளம்பி போயிட்டே இருக்க. இப்படியே கோச்சிட்டு போய் அடுத்த தெருவுக்கு போவ, அவ்வளவுதானே? நீங்க என்ன சொன்னாலும் நான் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன். போங்க, தள்ளுங்க. பொம்மி, என்ன பண்றீங்க? இருங்க தாத்தா, நம்ம பொம்மி தான். வாங்க. அட, வாங்க. ஒரு சைடு காவியா, ஒரு சைடு பொம்மின்னு 2 பேர் இருப்பீங்க தெரியுமா? ஐயோ, மோனங்கட்ட பொழப்பா இருக்கு. இதுக்கு தான் சொன்னேன், இப்படி ஏதாவது வில்லங்க வந்து சேர போதுன்னு தான். தயவு செஞ்சு நீங்க மட்டும் கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொன்னேன். நீங்க மட்டும் கல்யாணத்துக்கு வந்தா போதும். ஏய், காவியா தாத்தோய், இப்ப புரியுதா அவ என் மேல லவ் வச்சிருக்கான்னு? என்னடா சொல்ற? நான் கல்யாணத்துக்கு வரவே வேண்டான்னு நினைச்சிருந்தா அவன் கிட்ட வந்து தனியா சொல்லி இருந்திருப்பாள்ல. அப்படி இல்லாம என் முன்னாடி வந்து கல்யாணத்துக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறான்னு அர்த்தம். அடப்பாவி, இது புது ஆங்கிளா இருக்கேடா. காதல் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி தினுசு தினுசான ஆங்கிள் எல்லாம் யோசிக்க தோணும். கொல்றானே. தாத்தா, உங்க மனசுல காதல் இல்ல, அதனாலதான் நீங்க பிளாட்டா யோசிக்கிறீங்க. காவ்யா, மிஸ்டர் ஹாசன்காந்த், இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. அதனால உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துடலான்னு இருக்கேன். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் நீங்க ரொம்ப நல்லவங்க சார். அப்படியே என் வாழ்க்கையில ஒளி விளக்கே ஏத்தி வச்சிட்டீங்க சார். இதை நான் எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல சார். சரி சரி, உணர்ச்சி வசப்பட வேண்டாம். அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண வேண்டியதா இருக்கும். சொல்லுங்க சார். நீங்க கேட்டா எது வேணா செய்வேன்னு சொல்ல வரீங்க. சார் உங்களுக்கு பயங்கர நாலேஜ் சார். பேசுறதுக்கு முன்னாடி கரெக்டா கண்டுபிடிச்சிடுறீங்க. இத நிறைய பேர் சொல்லி நான் கேட்டுட்டேன். பரவாயில்ல. எனக்கு நீங்க பண்ண வேண்டிய ஹெல்ப் என்னன்னா, பொம்மின்னு ஒரு பொண்ணை பத்தி என்கிட்ட அன்னைக்கு சொன்னீங்கல்ல? ஆமா சார். அவங்க அடுத்து என்ன விஷயம் பிளான் பண்ணிருக்காங்கன்னு கொஞ்சம் தெரியணும். என்னம்மா திடீர்னு கல்யாண விளையாட்டுலாம் விளையாடுற? ஏதாவது சீரியஸ் ஆயிட போதுமா? டோன்ட் வரி தாத்தா, எந்த பிரச்சனையும் வராது. நான் பாத்துக்கிறேன். இங்க பாருமா, ஏற்கனவே வீட்டுல யார் சொன்னதையும் கேட்காம உன் விஷயத்துல இப்படித்தான் விளையாட்டுத்தனமா நான் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டேன். அதோட விளைவுதாம்மா இப்ப நீயும் சித்தார்த்தும் முட்டிக்கிட்டு நிக்கிறீங்க. நீ மறுபடியும் அந்த மாதிரி எதுவும் பண்ணாதம்மா. இல்ல தாத்தா, நான் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுட்டேன். அவருக்கு காவியா மேல பயங்கரமான காதல் வந்துருச்சு. அது மொத்தமா காணாம அடிச்சே தீரணும். அதுக்காக தான் இந்த கல்யாண ஏற்பாடு. டாக்டரோட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் சொல்லிட்டா
அது அவரை நம்பிதானே ஆகணும். அட போம்மா, நீ வேற. அவன் எப்படியாவது இந்த கல்யாணத்துக்கு வந்து சேர்ந்துருவாம்மா. அதுக்கு நான் வேற வழி வச்சிருக்கேன் தாத்தா. டாக்டர் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே காணாம போயிட்டாருன்னு ஒரு கதை கட்டிடுவேன். இனிமே டாக்டரோட நினைப்புல தான் வாழ போறேன்னு சொல்லிடுவேன். வேற வழி இல்லாம பொம்மை கிட்ட சரண்டர் ஆயிடலான்னு அங்க போவாரு. அப்போ அந்த காவியா பின்னாடி தானே நீங்க போனீங்க, என்ன பார்க்கவே வராதீங்கன்னு நான் திருப்பி அனுப்பிடுவேன். ஆக மொத்தத்துல அவர் இனிமே யாரு கூடவும் வாழ போறது இல்ல. என்னது, கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியா? அப்புறம் சார் அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு சார். அந்த பொண்ணு சாதாரண ஆளு கிடையாது, வலையாளு சார். எல்லா ஏற்பாடும் பண்ணி கல்யாண மண்டபம் வரைக்கும் போயிட்டு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நான் காணாம போயிடுவேன் சார். அந்த நர்ஸா நடிக்கிற காவியாவை அம்போன்னு நான் விட்டுட்டு ஓடுற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க சார். நான் ஒரு ஹெல்ப் கேட்டேன்ல இந்த விஷயத்துல. எந்த விஷயத்துல சார்? அதான் அந்த காவியா பொண்ணு விஷயத்துல. அதுல உங்களுக்கு என்ன சார் இன்ட்ரெஸ்ட்? அதெல்லாம் விடுங்க ப்ரோ, நான் சொல்றத செய்யுங்க. நீங்க இந்த காவிய கழுத்துல தாலியை கட்டிருங்க. என்ன சார், இது பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். எத்தனை கல்யாண சீன்ல நீங்க தாலி கட்டியிருக்கீங்க, நானே பாத்திருக்கேன். இதுவும் நடிப்பு கல்யாணம் தானே சார்? அது நடிப்பு கல்யாணம், இது நிஜ கல்யாணமா மாறிடும் சார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன கட்டிட்டு வந்து என் கூட தான் வாழ்வன் சண்டை போட்டா நான் என்ன சார் பண்ண முடியும்? ஐயோ, எல்லாம் என் நேரம். இதையெல்லாம் இவன் வாயால கேட்கணும்னு என் தலை எழுத்து.